வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி 2/3/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:43 வரை விசாகம், பிறகு அனுஷம். இன்றைய திதி காலை 7:55 வரை ஷஷ்டி, பிறகு சப்தமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியங்க. சந்திராஷ்டமம் என்ன செய்யும்? சந்திராஷ்டமத்தன்னைக்கு எப்படி இருப்போம்? நல்ல கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அன்னைக்கு அமைதியாயிருவாங்க. தேவையில்லாத வருத்தங்கள் எல்லாம் அன்னைக்கு இருக்கும். ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கும். எதோ நினைவுகள்லாம் வரும். அல்லது ரொம்ப எரிச்சலும் கோபமும் அதிகமாக இருக்கும். நம்மளோட கோபத்தை அடுத்தவங்க கிட்ட எரிச்சலா பேசி, கடுமையான வார்த்தைகளை பேசி சண்டை ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும். சாதாரணமாக பேசினது கடைசியில் சண்டையாக முடிஞ்சு வீட்டில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதில் எல்லாம் பொறுமையாக இருந்துட்டாவே அன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாங்க. பெண்களுக்கு கணவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. கடவுள்களோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அமைதியாக இருந்துருங்க. மாணவர்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாமல் இருந்துருங்க. பெற்றவர்கள் சொல்படி கேட்டு இன்னைக்கு அவங்க ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் பெருசாக இருக்காதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு பொது விழாக்களில் கலந்துக்கிருவீங்க. சிலருக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஏற்பட்டு உங்களோட முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சிறப்பான பண வரவை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். மனசுல ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்குங்க. யாருக்கிட்டையும் சாதாரணமாக பேசக்கூட இன்னைக்கு மனசு இஷ்டப்படாது. தனிமையை விரும்புவீங்க. சிலருக்கு உடல்லையும் சில தொந்தரவுகள் வரலாம். கவனத்தோட இருங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட செயல்களில் ஒரு ஒழுங்கு இருக்குங்க. யாருக்கும் எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க. அல்லது யாருக்கும் மனசால கூட கெடுதல் நினைக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க இன்னைக்கு நம்புவாங்க. பொருளாதார வசதியும் சிறப்பாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது வீட்டில் இருந்து ராசி அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா அந்யோன்யமா விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லா இருக்கும். அதே நேரத்துல உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. அவங்க வீட்டு விசேஷங்களுக்காக நீங்க செலவு செய்யறதோ அல்லது அவங்களுக்கு பண உதவிகள் செய்யறதோ இன்னைக்கு நடக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவர்கிட்ட எந்த விஷயமும் கலந்து ஆலோசிக்காம செய்ய மாட்டீங்க. அதனால நீங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல உணவு கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் தடைப்படாம நடக்கும். எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சக மாணவர்களும் அல்லது நண்பர்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகுங்க. போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அலுவலகத்தில் உங்களோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கௌரவம் உயரும். வம்பு வழக்கு நடக்கிறவங்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும்.
இன்னைக்கு எதை எடுத்தாலும் ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தயக்கம் இருக்கும், காரிய தடைகள் சிலருக்கு இருக்கும், பொறுமையை இழக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு இழுபறியா இருந்த விஷயங்கள் கூட சீக்கிரமா முடிஞ்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. வீட்லயும் ஒரு சுமூகமான சூழல் இருக்கும். பண வரவிற்கு எந்த தடையும் இருக்காது. வீட்டுக்கு தேவையான அளவு கையிருப்பு இருக்கும். அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்காது. மனசு நிறைவா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 6வது வீட்டுல இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா நினைச்சோம்னாவே அந்த விஷயம் நல்லபடியா முடியும். நம்ம முடியாதுன்னு நினைச்சாதான் அந்த காரியத்துல தடை இருக்கும். இதை முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை விலக்கி நேர்மறையான எண்ணத்துல நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா முடியக்கூடியத அனுபவத்துல உணரலாங்க. நீங்க விரும்பிய பொருளை வாங்கக்கூடிய அளவு உங்கள்கிட்ட இன்னைக்கு பண வசதி இருக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருளை இன்னைக்கு வாங்குவீங்க. வியாதிகள் இல்லாம உடல் ஆரோக்கியமா சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிரிகளை பற்றிய பயமும் கவலைகளும் இன்னைக்கு விலகும். லாபம் அதிகமா இருக்கும். நண்பர்களோட உதவிகளும் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. கடன்கள் தீரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். நண்பர்களோட அல்லது உறவினர்களோட இன்னைக்கு விசேஷங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த தவிப்பு, பயம் எல்லாம் விலகி ஒரு நல்ல உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பா முடிப்பதற்கான அனுகூலமான சூழல்கள் இருக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. மனசுல ஒரு நிறைவான தன்மை இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சில சச்சரவுகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கிட்டையும் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. மனசு கொஞ்சம் அலுப்பா சலிப்பா இருக்கும். அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். சிலருக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பல வழிகள்லையும் இன்னைக்கு மகிழ்ச்சியான சூழல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. திடீர் பண வரவு இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வேலை இடத்துலையும் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பணப்புழக்கம் சீராகவே இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 5வது இடத்துல செவ்வாயோட வீட்டுல இருக்கிறது சிறப்பு. குழந்தைகளால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. அஷ்டம சனி நடக்கிறதுனால அதிகமான ஆசைகளை கொடுக்கும். சீட்டு கம்பெனியில பணத்தை போடுறது அல்லது 2 மடங்கா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு பணத்தை கொண்டு போய் அதுல போடுறது. இந்த மாதிரி நம்ம எண்ணங்களை அந்த சனி பகவான் அந்த மாதிரி இழுத்து விடுவாரு. அதனால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அதெல்லாம் இப்ப தவிர்த்திடணும். நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ உதவி செய்யற பணம் கூட உங்களுக்கு திரும்பி கிடைக்காத சூழல்கள் இருக்கும். ஏன்னா அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம அந்த சூழல்கள்ல இருப்பாங்க. அதனால பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உதவி செய்யுங்க. ஆனா அதிக அளவுல உங்களோட சக்திக்கு மீறி அடுத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கி உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க தான் நாளைக்கு கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. பண பிரச்சனைகள் வரக்கூடும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில சிறந்த முறையில வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. கல்வியால நிறைய அனுகூலங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பொருள் உதவி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது அவசியங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. வார்த்தைகளை விடாதீங்க. வீண் பிரயாணங்கள் வேண்டாம். பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்களால இன்னைக்கு நன்மைகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு உடல்நிலையிலையும் சில கோளாறுகள் வரலாம். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்குதுங்க. வளர்ப்பு பிராணிகளால நன்மைகள் கிடைக்கும். கடவுள் பக்தி அதிகமா இருக்கும். கிடைச்ச வாய்ப்பை இன்னைக்கு பயன்படுத்திக்குவீங்க. சமயத்துக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களோட கஷ்டங்கள்ல இருந்து நண்பர்கள் வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் அரசியல்வாதிகள் மூலமா காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. பொது சேவையிலையும் நாட்டம் உண்டாகும். அடுத்தவங்களுக்கு வழிய போய் நீங்க உதவி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி சூரியன் 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதும் சிறப்பு. ஆரோக்கியம் சீரா இருக்குங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் வராது. இருந்தாலும் பிரயாணங்கள் எதுவும் இன்னைக்கு பிரயோஜனப்படாதுங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ராசியை சனியும் பார்க்கறதுனால கால்வலி, கைவலி, ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் சிலருக்கு இருக்கும். ஒரு விதமான மன அலுப்பு இருக்குங்க. என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் அந்த வேலையை அவ்வளவு சீக்கிரத்துல முடிய மாட்டேங்குதேங்கிற ஒரு கவலை இருக்கும். எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் முழுசா ஈடுபட முடியாம ரொம்ப சோம்பலா இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு செய்யறத தவிர்க்கிறது நல்லதுங்க. வீட்டிலேயே வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு வேலையும் சீக்கிரம் முடியாத மாதிரி இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட தகுதிக்கு மேல இன்னைக்கு திறமை இருக்கும். பார்க்கிறவர்கள் வியக்கும் அளவு உங்களோட முன்னேற்றம் இருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் இன்னைக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எடுத்த முயற்சியில வெற்றிகள் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்காம செஞ்சு அதை நல்ல முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போவீங்க. எதையுமே பெருசுபடுத்தாம விட்டு கொடுத்து போயிருவீங்க. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும். யாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட பேச்சுக்கள் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு அவசியங்க. அடுத்தவங்க மேல பொறாமையோட இருப்பீங்க. அல்லது அடுத்தவங்க கிட்ட உங்களோட கோபத்தை காமிச்சு வீட்டுல பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மனசு சங்கடமா இருக்கும். கவலைகள் அதிகமா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலருக்கு நட்பால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். நிம்மதியான ஒரு அமைப்பு இருக்குது. பண வரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கைக்கு கிடைச்சு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுல நடக்கிற விசேஷங்கள்ல இன்னைக்கு கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறதும், தைரிய காரகனான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதும் சிறப்பு. எதையுமே ஒரு தைரியத்தோட தயங்காம செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தைரியம் இருக்கலாம், ஆனா கண்மூடித்தனமான தைரியம் இருக்கக்கூடாது. ராசி அதிபதி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை நீங்களே கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சனி பகவான் நீதிமான். அதனால குறுக்கு வழியில போறதுக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்காது. ஞானகரகனான கேதுவும் ராசியில இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு உடன்பிறப்புகளோட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். நல்ல பொருள் வரவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு
இன்னைக்கு தேர்வில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடலாங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களோட பேச்சை மதிச்சு நடப்பீங்க. அவங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பெற்றவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடப்பீங்க. உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். யாரையும் புண்படுத்த மாட்டீங்க. உங்களோட பேச்சு இனிமையா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட பிடிச்ச பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயங்கள்லையும் நீங்களே தவறு செஞ்சிருந்தா கூட அதுக்கு ஒத்துக்காம தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மனசு ஒரு நிலையில இருக்காது. குழப்ப நிலையாவே இருப்பீங்க. 2 விதமான எண்ணங்கள் ஓடும். யாருக்கிட்டையும் தர்க்கம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க. காரியங்கள்ல தடைகள் ஏற்படும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு உடல்ல ஆரோக்கியமும் மனசுல நிம்மதியும் நிறைய இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. உங்களோட நகைச்சுவை பேச்சுக்கள்னால வீட்டிலையும் சரி உறவினர்கள் மத்தியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க. உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதும் சிறப்பு. பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. சுகஸ்தானத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால சுகங்களுக்கு குறைவு இருக்காது. எப்படியாவது பணத்தை புரட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் இன்னைக்கு கிடைக்கும். அல்லது எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குதுங்க. மனசு நிறைவா இருக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. செலவுகளும் அதிகமா இருக்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவு திறமையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மனசு ஒரு ஆரோக்கியமான சூழல்ல இருக்கும். நிம்மதி இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே குறையில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை இருக்குங்க. சந்தோஷமா உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க. விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். சிலர் குடும்பத்தோட சேர்ந்து கோவில்களுக்கு போறதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கும். இசைத்துறையில சிலருக்கு ஈடுபாடு உண்டாகும். கலைத்துறையில ஆர்வம் ஏற்படும். பாட்டு பாடுறது அல்லது இசை கருவிகளை இசைக்க கற்றுக்கிறது அதுல எல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகமா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. வீடு, வாகனம் அதுல எல்லாம் இன்னைக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அசையும் அசையா சொத்துக்களால சிலருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மறையும். நீங்க பயந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பணத்தை கையாளும் போது கவனத்தோட கையாளணும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சில விஷயங்கள் சங்கடங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க பணத்தை தேடுறதை விட்டுட்டு பணம் உங்களை தேடி வருங்க. அந்த அளவு இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும். வியாபாரம் நல்லபடியா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. குடும்பத்துல சிறப்பான ஒரு சூழல்கள் இருக்கும். நல்ல மனசு அமைதியா இருக்குங்க. பண தட்டுப்பாடு இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 7. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியும் உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல தொல்லைகள் ஏற்பட்டாலும் எப்படியாவது ஒரு மருத்துவத்துல குணமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கண்ணு விஷயங்கள்ல சிலர் எச்சரிக்கையா இருக்கணும். கண்ணு விஷயங்கள் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
ஆன்மீகத்துல ஈடுபாடு இன்னைக்கு இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த உதவி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். ஆனா சிலருக்கு உதவி செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். பொருள் விரயங்கள் அதிகமா இருக்குங்க. விரயஸ்தானாதிபதி ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல காரியங்களுக்கு பெண்கள் விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். ஆனா உங்களோட பேச்சுக்கள் அவங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு பேச்சுக்கள் சங்கடங்களை கொடுக்கறதுனால நீங்க செய்யற நல்ல விஷயங்களும் வெளியில தெரியாம போறதுக்குரிய அமைப்பு இருக்குதுங்க. கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு எதையுமே வெளிப்படையா செய்வீங்க. யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அடுத்தவங்களை பத்தி பேசுறதே பிடிக்காது. மனசுல அதை பட்டதை நேரடியா பேசி உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும். கணக்கு வழக்குகளெல்லாம் பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பண வரவு இருக்கும். செல்வ நிலை உயரும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில் குளங்களுக்கெல்லாம் சென்று பரிகாரங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் அகலுங்க. செய்ய நினைச்சத சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. உங்களால என்ன முடியுமோ அதை உதவி செய்வீங்க. உங்களால உழைப்பை கொடுக்க முடியும்னா உழைப்பை கொடுப்பீங்க. பணத்தை கொடுக்க முடியும்னா பணத்தை கொடுப்பீங்க. அக்கம் பக்கத்தினரை ரொம்ப அனுசரிச்சு வச்சுக்கிருவீங்க. அவங்களோட பாசம் உங்களுக்கு நெகிழ்வை கொடுக்குங்க. ரொம்ப ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் லாபஸ்தானத்தை ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. விரயங்களுக்கேற்ற வரவு இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழிலுக்காக சில முதலீடுகளை செய்யறதுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சில நேரம் தொழிலில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்களை சரி பண்றதுக்காக பணம் கொடுக்க வேண்டியது வரலாம். ஏன்னா 2வது இடத்துல விரையாதிபதி தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. நீங்க விருப்பப்படாத செலவுகள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். சந்தோஷமான நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். மங்கள காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. சிலர் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்குரிய முன்பணம் கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு யாருக்காகவும் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க கொள்கையில இருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்க. முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் முயற்சிகள்ல முழு மனதோட ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க திருமூலரை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஓய்வில்லாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப பரபரப்பா காணப்படுவீங்க. செய்யற தொழில்ல உங்களோட ஈடுபாடு அதிகமா இருக்கும். தொழிலாளிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உங்களோட முன்னேற்றம் அதிகமா இருக்கும். முதலீடுகளும் இன்னைக்கு அதிக அளவுல செஞ்சு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம். பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யாம ரொம்ப யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யார் மனசையும் புண்படுத்தாம ரொம்ப தன்மையா நடந்துக்கிருவீங்க. அடுத்தவங்க கிட்ட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. விட்டு கொடுத்து போவீங்க. குடும்ப சூழல் நல்லா இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை நல்லா இருக்கும். ஆரோக்கியம், வருமானம் எல்லாமே சிறப்பா இருக்கும். மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நடக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியான சனி பகவானின் நட்சத்திரத்துல இருக்கிறதும்
ராசி அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. லாபஸ்தானத்துல இருக்க சந்திரன் முழுமையான பலத்தோட இல்லைங்க. இன்னைக்கு நீச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட பண வரவு அல்லது வீட்டில் இருக்கிற பெண்களால வரக்கூடிய பண வரவெல்லாம் முழுமையா வராம பாதி வரக்கூடிய அளவு தாங்க இன்னைக்கு இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கவலைகள் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களால நன்மைகள் ஏற்படும். வீட்டில் உள்ள பெண்கள் உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பு, உங்களை விட்டு கொடுக்காத அந்த பேச்சு எல்லாமே உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எதுலையுமே ஆர்வத்தோட செயல்படுவீங்க. உதிரி வருமானங்கள் இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வருங்க. ரொம்ப நியாய தர்மத்தோட நடந்துக்கிருவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க, பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு பொது வாழ்வில் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சில சங்கடமான சூழல்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த விஷயங்களையும் எச்சரிக்கையா செய்யறது நல்லதுங்க. குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. மறதி அதிகமா இருக்கும். அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசாம கவனத்தோட பேசுறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயங்களையும் தவறுகள்ல ஒத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெருசா இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உடல்நிலையில இருந்த தொல்லைகள்லாம் அன்னைக்கு அகன்று உங்களுக்கு தெம்பும் தைரியமும் அதிகமா இருக்குங்க. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. வேலைகள்ல சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. வேலைகள் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. சிலருக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களால சில கெட்ட பேர் வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. உங்களோட அந்தஸ்து உயரும். உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்ககிட்ட அனுகூலமா இருப்பாங்க. மனைவி மக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாம் உங்களை அனுசரித்து நடப்பாங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு நல்ல பலனை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். அடுத்தவங்களோட கருத்துக்கு நீங்க செவி சாய்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க. மாற்று கருத்து உடையவர்கள் மனம் மாறுவாங்க. மாணவர்களுக்கு உங்களோட பிடிவாத குணத்தை விட்டுட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா முடியுங்க. எதுலையுமே அடாவடியா இறங்காம கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. யாருக்கிட்டையும் பொறுமையா நடந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்லையும் வெளியிலையும் உங்களோட கௌரவமும் மதிப்பும் சிறப்பா இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நல்ல உற்சாகமா உணர்வீங்க. மனசுல இருந்த பயங்கள் எல்லாம் விலகும். பண புழக்கம் சரளமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் மனம் ஈடுபடாம தனிமையை விரும்புங்க. சோர்வா இருப்பீங்க. சுறுசுறுப்பு இல்லாம ஒரு பதட்டத்தோட இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். அடுத்தவங்க பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். சில தர்ம சங்கடமான சூழல்கள்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். வேலை இடத்துல பொறுமையா இருக்கிறது அவசியங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பண புழக்கமெல்லாம் சரளமா இருக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல இருந்தாலும் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. பிள்ளைகளோட செயல்பாடுகள் என்ன,
அல்லது அவங்க எங்கே போகிறாங்க, எப்படி என்ன வேலை செய்கிறாங்கங்கிறதுல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அவங்களோட ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்காங்கிறதுல ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது அவசியம். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. முன்னோர்களோட ஆசிகளை பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க. பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பேச்சை குறைச்சு செயல்பாடுகள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. இறை வழிபாட்டுல மனசு ஈடுபடும். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். சுற்றுலா போவதற்குரிய அறிகுறிகள் இருக்கு. மங்கள விஷயங்கள்ல இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு கருத்தோட ஆழத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பேச்சில் ஒரு திறமை வெளிப்படும். கருத்துக்கள் வெளிப்படும். உங்களோட காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. நண்பர்கள் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க. உங்க கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. ஒரு குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இன்னைக்கு கை கொடுக்கும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் உதவின்னு போக மாட்டீங்க. உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு மன நிறைவு அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. தயிர் எண்ணம் தானமா கொடுக்கறது நல்லதுங்க. உங்களுக்கு கனவு பழிதம் இருக்கும். சிலர் முன்னோர் வழிபாடுகளை செய்வீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உறவினர்கள் உங்களோட நல்ல இணக்கமா இருப்பாங்க. மாற்று கருத்து உடையவர்கள் எல்லாம் மனம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு பெருமிதமான ஒரு சூழல்களை கொடுக்கும். முக்கியமான பொறுப்புகளை இன்னைக்கு பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.